வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். விசேஷம். நல்ல விசேஷம் தான். என்ன வேணும்? இட்லி சட்டி இருக்கா? இருக்கானே. எத்தனை எல்லா சட்டி இருக்கேன்? எல்லா சட்டியுமே இருக்கு. எல்லா சட்டியும் இருக்கா? அண்ணன் சட்டி இருக்க. அரிசியில் அரிக்கும் சட்டி இருக்க. ஏன்னா எல்லா சட்டியும் இருக்குன்னு அனைத்து சட்டிகளுமே இருக்கு. அனைத்து சட்டியும் இருக்கா? பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்த சட்டி இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இங்கேயே எடுத்துக்குவோம். என்ன ரேட்டு? ஒன்னொன்னுக்கும் ஒரு ரேட்டு, ஒவ்வொரு இடைக்கும் ஒரு ரேட்டு, ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு ரேட்டு. நீங்க எதை பாக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை. ஓ சரி, எனக்கு வந்து எடை தேவையில்லை, எனக்கு சைஸ் தான் தேவை. நீங்கள் தான் சைஸுன்னு சொல்லியிருக்கீங்கள, ஒவ்வொரு சைஸும் ஒரு ரேட். இப்போ எனக்கு வந்து 90 சைஸில் ஒன்றும் 40 சைஸில் ஒன்றும் வேணும். நீங்க என்ன கேக்குறீங்க? 90 சைஸா 40 சைஸா? ஒன்றும் புரியலையே நீங்க கேக்குறது. நான் சொல்றது பூரா எடை, நீங்க சைஸுங்கிறீங்களா? புரியல எனக்கு. நீங்க தானங்க சைஸ் வாரியா ரேட்டு. நீங்க சைஸ் வாரியான்னா சின்ன தகடுக்கு ஒரு விலை, பெரிய தகடுக்கு ஒரு விலை. பெரிய தகடு கொஞ்சம் விலை கூட வரும், சின்ன தகடு விலை கொஞ்சம் கம்மியா வரும். அதுக்குதான் நான் சைஸ்ன்னு சொன்ன ஒழிய நீங்க சொல்ற 90 சைஸ் 40 சைஸ் அது மாதிரி சைஸ் எல்லாம் கிடையாது. நீங்க சொன்னது தாங்க நான் சொல்றேன். சைஸ்ன்னு கேட்டீங்களாங்க. இவங்க சைஸை நான் எங்க சைஸை சொல்லி தானே நீங்க தரணும். அதுதான் சொல்றேன். ஒரு 90ல ஒன்றும் 40ல ஒன்றும். நான் சொல்றதை முதல் புரிஞ்சுக்கிடுங்க. இது சின்னது, இது பெருசு. இதுக்குள்ள தகடு வேற, இதுக்குள்ள தகடு வேற. அதை தான் சைஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்காக டேப் நீளம் அளவுலாம் கிடையாது. சின்ன தகடுக்கு ஒரு வேலை, பெரிய தகடுக்கு ஒரு வேலை. அந்த ஆக்சன்ல சொல்றேன். நீங்க எந்த ஆக்சன்ல சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, இல்ல புரிஞ்சவங்கள வர சொல்லுங்க. ஏன்னா உங்கள்ட்ட என்னால பேச முடியல. சைஸு கேட்டா நீங்க இந்த டம்ளர் குண்டானே காட்டுறீங்க. கேட்டது நான் வந்து சட்டி கேட்டேன்லங்க. ஆமா, அதுக்கு தான் நீங்க இந்த விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் நானும் சொல்றேன், 90லயும் 40லயும் கொடுங்க. அந்த மாதிரி சட்டி எல்லாம் கிடையாதுங்க. இது சைஸ் தான். இது சின்னது ஒண்ணு பெருசு ஒண்ணுன்னா இந்த தகடோட அளவு தான் நாங்க சொல்லுவோம் மொழிய. நம்பர் இங்கெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி சொல்ல மாட்டோம். எங்க அளவு தான் நாங்க சொல்ல முடியும். உங்கள்கிட்ட 90 இன்ச்சு 40 இன்ச்சு இல்ல சட்டி. சட்டியா? ஐயா, இது துணி கடை இல்லையா, பாத்திர கடை. என்ன கேனே நாக்குறீங்களா? நான் வந்தோடனே கேட்டேன் என்னென்ன சட்டி இருக்குன்னா எல்லா சட்டியும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நான் சொன்ன இப்போ வந்து என்ன ஜட்டியா? பெரியவர, நான் சொன்னது சட்டி, நீங்க சொல்றது ஜட்டி. ஜட்டி எல்லாம் துணி கடையில பாருங்க. இது பாத்திர கடை. கடை போல பாருங்க, வெறும் பாத்திரம் தான் இருக்கும். முதல்ல ஒரு செய்தி பேசி இப்போ ஒரு செய்தி. அப்ப கேட்கும் போது எல்லா சட்டியும் இருக்குன்னு தெரியும். இப்ப இவ்வளவு சட்டி வச்சிருக்க, நீங்க அந்த சட்டி வச்சுக்க கூடாதா? இப்ப நான் வாங்கிட்டு போகல. ஐயா, நீங்க கேக்குற ஜட்டிக்கெல்லாம் துணி கடைக்கு தான் போகணும். அதுக்கு வேற கடையை பாருங்க. இது பாத்திர கடை மட்டும்தான். பாத்திரங்கள் அனைத்து வகையான சட்டி பாத்திரம்லாம் இருக்கும். அதை தான் நான் சொல்றது. புரியுதுங்களா? நல்லா இருப்பீங்க, வாங்க. இந்த ஆரம்பத்திலே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு எல்லாருக்கும் இப்ப சைஸை சொன்னா அது இல்லை இது இல்லை கிடையாது. இவ்வளவு வாங்கி வச்சேன் வியாபாரமா நடக்காது. கட்டிங்கே கலைஞ்சு போச்சு. நேரம் வியாபாரம் இல்லைன்னு பார்த்துட்டு உட்காந்துங்க. வந்தவன் இட்லி சட்டி, என்ன சட்டி, அந்த சட்டி, இந்த சட்டின்னு கேட்டான். சரி, பெரிய வியாபாரம் இருக்கு, பெரியவர் வந்திருக்கிறாரு, சரின்னு உட்கார வச்சு பேசினா அவன் அந்த சட்டியை கேட்டிருக்கான். என் நேரம் நம்ம பொழப்பு இப்படி நாடுது.